தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு முழுவதும் களை கட்டியது. குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் முழக்கத்துடன் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தை திருநாளில் புத்தாடை அணிந்து அலங்கரித்த புதுப்பானையில் பச்சரிசி வெல்லம் கலந்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து மக்கள் வணங்கினர். இதனையொட்டி நகர் கிராம பகுதிகள் அனைத்தும் விழாக்கோலம் பூண்டது. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து பொங்கலிட்டு பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். நாங்கள் இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமா சேர்ந்து இதை நாங்கள் கொண்டாடுறோம். செங்குன்றம் அருகே தீர்த்தக்கரையம்பட்டி கிராமத்தில் வண்ண கோலங்களிட்டு 21 மண்பானைகளில் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். ராதாபுரத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் முழக்கத்துடன் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துள்ள தூத்துக்குடியில் மக்கள் புத்தாடை அணிந்து தைத்திருநாளை வரவேற்றனர். ஃப்ளட்டு யாருமே எதுவும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த பிறந்த தை மாதத்துலேருந்து இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் மக்கள் தங்கள் இல்லங்கள் முன்பு வண்ண கோலமிட்டு கரும்புகள் மலர்களால் அலங்கரித்து பொங்கல் வைத்து தைத்திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.